இந்த வீடியோவில் எடுக்கப்பட்டிருக்கிற கேள்வி வந்து வேகம், தூரம், நேரம் தொடர்பான கேள்வி. முதலாவது கேள்வி பாருங்க. ஒரு கார் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்தால் குறிப்பிட்ட தூரத்தை கடக்க 4 மணி நேரம் ஆகும். அதே தூரத்தை 1.5 மணி நேரத்தில் கடக்க அதன் வேகம் என்னவாக இருக்க வேண்டும்? இப்போ இந்த கேள்வியை பாருங்க. ஒரு கார் வந்து 40 km/h வேகத்தில் பயணித்தா வந்து அந்த குறிப்பிட்ட தூரத்தை கடக்க 4 மணி நேரம் எடுக்குமா. அப்போ ஒரு மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டரை வந்து கடக்கும்னு சொன்னால் 4 மணித்தியாலத்துக்கும் எவ்வளவு தூரத்தை கடக்கும்? 4 தர 40 இல்லையா, 160 கிலோமீட்டராக இருக்கும் அந்த தூரம், கடக்க வேண்டிய தூரம். இப்போ கேட்டிருக்கிற கேள்வி வந்து அதே தூரத்தை அந்த 160 கிலோமீட்டரையும் 1.5 மணி நேரத்தில் கடக்க அதன் வேகம் என்னவாக இருக்க வேண்டும்? அப்போ 160 கிலோமீட்டரை வந்து 1.5 மணி நேரத்தில் கடக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? 160 அந்த 1.5 பிரிச்சிங்கன்னு சொன்னால் வரப்போகிறது தான் அதோட ஸ்பீடாக இருக்க போகுது. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, அப்போ இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? 160 கீழ் 1.5 106.66 km/h என்று சொல்லி வரப்போகுது. இதுதான் விட. ஓகேவா? இதை நம்ம கேள்விகளை பொறுத்து நம்ம விளங்கிக் கொள்றதை வச்சு என்ன செய்யலாம்? விடையை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இதுக்கு ஈக்குவேஷன் இருக்கு. பாருங்க, என்ன ஈக்குவேஷன் சொன்னால் வேகத்துக்கான ஈக்குவேஷன் என்னன்னு சொன்னால் வேகம் சமன் தூரத்தின் கீழ் நேரம். ஓகேவா? இதுதான் வந்து மெயின் ஈக்குவேஷனாக இருக்கும். இதை வச்சு இப்போ நம்ம தூரம் கேட்டால் இதை எப்படி காணுவோம்? இந்த ஈக்குவேஷன்லேருந்து தூரத்தை கேட்காங்க அப்படின்னு சொன்னால் தூரம் சமன் வேகம் தர நேரமாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி நேரம் கேட்டால் நேரம் சமன் தூரத்தின் கீழ் வேகமாக இருக்கும். இந்த ஈக்குவேஷன்ஸையும் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம கேள்விகளை பொறுத்து நம்ம கேள்விகளை விளங்கிக் கொள்வதை வச்சு என்ன செய்யலாம்? ஈஸியாக விடையையும் கொடுக்க முடியும். ஓகே, இப்போ இதே கேள்விக்கு வந்து ஈக்குவேஷனை போட்டு நம்ம விடை காண்றதா இருந்தால் என்ன செய்யணும்? என்ன ஈக்குவேஷன்? வேகத்துக்கான ஈக்குவேஷன் வந்து வேகம் சமன் தூரத்தின் கீழ் நேரம். இதில் தூரம் என்ன? 40 தர 4 இல்லையா, 160 கிலோமீட்டர் தான் தூரம். அப்போ 160 கீழ் நேரம் என்ன? எவ்வளவு நேரத்துக்குள்ள கடக்கணுமாம்? 1.5 மணி. அப்போ அந்த 1.5 போட்டு நம்ம பிரிச்சோம்னு சொன்னால் இதுக்கான விட வரப்போகுது. இப்படியும் செய்யலாம், நீங்கள் கேள்வியை விளங்குறத வச்சும் செய்யலாம். ஓகே, அடுத்த கேள்வி. ஒரு ரயில் மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று ஒரு மின் கம்பத்தை 9 நொடிகளில் கடக்கிறது எனின் ரயிலின் நீளம் என்ன? இதை பாருங்க. ஒரு ரயில் மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகுது? 180 இல்லையா. ஸோ 180 வேகத்தில் சென்று ஒரு மின்கம்பத்தை 9 நொடிகளில் கடக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த மின்கம்பம் தான் அந்த ட்ரெயினோட ஸ்டார்டிங் பாயிண்டாக எடுத்துக்கொள்ளணும். ஓகேவா? அந்த ட்ரெயினோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து அந்த ட்ரெயினோட மொத்த நீளத்தையும் கடக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய நேரம் எவ்வளவு? வெறும் 9 நொடிகள். 9 நொடிகள்ங்கிறது என்ன? செகண்ட்ஸ் இல்லையா. அப்படின்னு சொன்னால் இதோட நீளம் என்னங்கிறது தான் கேள்வி. ட்ரெயினோட நீளம் என்னங்கிறது தான் கேள்வி. அப்போ மணித்தியாலத்துக்கு 180 கிலோமீட்டர் போகிற ட்ரெயினாக இருந்தால் 9 நொடிகளில் கடக்குதுன்னு சொன்னால் இதுக்கு நம்ம விடையை காண என்ன செய்யணும்? 180 வந்து செகண்ட்ஸால், ஒரு மணித்தியாலத்தில் எத்தனை செகண்ட்ஸ் இருக்குது? 3600 செகண்ட். 3600ஆல் பிரித்து 9ஆல் பெருக்கணும்னு சொன்னால் இதுக்கான விடை வரும். ஓகே, அப்போ இதுக்கு விடை என்ன வரப்போகுது? 0.45 கிலோமீட்டர் வரும். இதை நம்ம என்ன செய்யலாம்? மீட்டருக்கும் மாற்றி கொடுக்கலாம். அப்போ 0.45 கிலோமீட்டர் வந்து 450 மீட்டராக இருக்கும். இப்படியும் செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம்? ஈக்குவேஷனை போட்டும் செய்யலாம். அப்போ ஈக்குவேஷன் என்ன? தூரம் காண்றதுக்கு வேகம் தர நேரமாக இருக்கும். இதில் இருக்கிற வேகம் என்ன? 180, நேரம் வந்து 9 செகண்ட். ஸோ 3600 மேல் 9 போடணும். என்று சொன்னால் மணித்தியாலத்துக்கு தான் 180 கிலோமீட்டர் இல்லையா. ஸோ வந்து அதை நம்ம செகண்டுக்கு மாற்றுறதுக்காக 9 3600 இதை நம்ம விட கண்டோம்னா சேம் விட வரப்போகுது. அடுத்ததாக ஒரு கேள்வி பாருங்க.
300 மீட்டர் நீளமுள்ள ரயில் ஒரு கம்பத்தை 36 நொடிகளில் கடக்கிறது எனில் 750 நீளமுள்ள நடைமேடையை கடக்க எவ்வளவு நேரம் ஆகும்? இப்போ இதில் நம்ம இது எப்படி செய்யலாம் சொன்னால் ஈக்குவேஷனை போட்டுட்டு செய்கிற மாதிரி பார்ப்போம். 300 மீட்டர் நீளமுள்ள ரயில் ஒரு கம்பத்தை 36 நொடிகளில் கடக்கிறது என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ரயிலில் ஸ்பீடை கணிச்சு கொள்ளணும். ஓகேவா? அப்போ ஸ்பீடுக்கு என்ன ஈக்குவேஷன்? தூரத்திங்கள் நேரம் இல்லையா? இதில் தூரம் எவ்வளவு? 300 மீட்டர். ஓகே, அடுத்தது நேரம் 36 செகண்ட் இல்லையா? ஸோ இப்போ ஸ்பீடு என்ன வரப்போகுது? நமக்கு 50/6 மீட்டர் பெர் செகண்ட் எடுத்துக்கொள்வோம். ஏன்னு சொன்னால் இதுக்கு மேலே நம்ம சுருக்கும் போது என்ன வரும்? தசமத்தில் வரும். ஸோ நம்ம 50/6 மீட்டர் பெர் செகண்ட். ஏன் நம்ம மீட்டர் பெர் செகண்ட் எடுக்கோம்? மீட்டரில் கொடுத்துருக்கோம். அடுத்தது நேரம் செகண்டில் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஓகே, இப்போ இதில் ரயிலில் வேகத்தை கண்டுட்டோம். 50/6 மீட்டர் பெர் செகண்ட். அடுத்தது கேள்வி என்ன? அடுத்த கேள்வி தொடர்ந்து எனில் 750 நீளமுள்ள நடைமேடையை கடக்க இவ்வளவு நேரம் எடுக்கும். இப்போ நேரத்துக்கு என்ன ஈக்குவேஷன்? தூரத்திற்கு வேகம். அப்போ நம்மோட தூரம் என்ன தந்திருக்கிற தூரம்? 750 மீட்டர். அதோட ரயிலில் 300 மீட்டரையும் எட் பண்ணணும். ஏன்னு சொன்னால் ரயில் அந்த நடைபாதை எவ்வளவாம்? 750 மீட்டராம். ரயிலில் ஸ்டார்டிங் போயிட்டு எங்கே இருக்க போகுது? நடைபாதை ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல தான் ரயில் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? ஸோ ரயில் அந்த நடைபாதை தூரத்தையும் கடந்து அந்த ட்ரெயினில் தூரத்தையும் கடக்கணும். ஸோ மொத்த தூரத்தை நம்ம எடுக்கணும். அப்போ 750ஓட அந்த 300 ரயிலில் நீளம் 300 மீட்டரையும் நம்ம கூட்டணும். ஓகேவா? அப்போ கூட்டி என்ன செய்வீங்க? அதன் கீழ் என்ன? வேகம் இல்லையா? வேகம் என்ன? 50/6. இப்போ இதை நம்ம சுருக்கினோம்னு சொன்னால் நமக்கு விட வரப்போகிறது 126 செகண்ட்ஸ் வரப்போகுது. இதுதான் இதுக்கான விடையாக இருக்கும். ஓகே, வார கேள்விகளை பொறுத்து அதற்கான ஸ்ட்ராட்டஜிஸ் வித்தியாசப்படும். ஸோ அந்த கேள்விகளை நம்ம நல்லா விளங்கி கொள்றதுக்கு ஏற்பதான் இதுக்கான சரியான விடைகளை துல்லியமாக கொடுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.